ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் எசென்ஷியல் நீட் இபி, அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டோட பில். ஓகேங்களா? ஸோ நம்ம யூசேஜை பொறுத்தவரை நமக்கு ஒரு பில் ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லை வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ நம்ம பே பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இபி பில்லை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இபி பில்லை ஆன்லைனில், அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, வித்தவுட் லாகின் எப்படி பே பண்ணுறது, வித் லாகின் எப்படி பே பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ ஆன்லைனில் நான் இபி பில் பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த வெப்சைட் தெரியணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள், இபி பில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் வந்து tnebnet.org. tnebnet.org அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இதில் யூசர் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வித்தவுட் லாகின் பண்ணணும், ஓகேங்களா, உங்களுக்கு லாகினே தேவையில்ல, வித்தவுட் லாகின் பண்ணணும் அப்படின்னா இதில் ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்மளோட tangentco.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போகும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? பே ஆன்லைன் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பே ஆன்லைன் நான் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டேன், அதை அந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களோட கன்சியூமர் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அண்ட் அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு குயிக் பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் மந்த் என்ன பில் ஜென்ரேட் ஆகிருக்கோ அந்த பில் இதில் காமிக்கும். அந்த பில்லை நீங்கள் பே பண்ணிடலாம். பட் நான் வந்து வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறது கிடையாது, வித் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறேன். ஓகே, ஏன் நம்ம வித் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதில் பில் பே பண்ணிட்டீங்க, ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் குயிக் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆகிடும். பட் அடுத்து ப்ரீவியஸாக வந்து நீங்கள் பாஸ்டில் வந்து உங்களோட ப்ரீவியஸ் மந்த் பில்ஸை நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ அக்கௌண்ட் சம்மரி வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது வேணும். ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் பாஸ்ட் மந்த் என்ன இது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முந்தின மந்த் என்ன இது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ பில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, அந்த பில்லோட ரிசிப்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும் லாகின் இருந்துச்சுன்னா தான். ஓகேங்களா? ஸோ லாகின் இல்லை, நீங்கள் வேறு யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் இல்லாமையே பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் லாகினோட பண்ணுறது தான் வந்து பெட்டர். ஸோ ஏன்னா லாகின் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? லாகின் அப்படின்றது ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாகின் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா பில் எப்படி பே பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் அதே வெப்சைட் போயிருக்கேன், பே ஆன்லைன் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? பே ஆன்லைன் வித் ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட். நான் என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடல, நியூவாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறேன், யூசரை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்வீஸ் நம்பர், இது வந்து ஃப்ரெஷ் சர்வீஸ் நம்பராக இப்போ தான் எடுத்திருக்கீங்களா இல்லை எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் நம்பரா? ஓகேங்களா? என்னோடது எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் நம்பர். என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீஜன் செலக்ட் பண்ணணும், என்ன ரீஜனில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கோட், ரீஜன் நேம், ஆக்ஷன். ஓகேங்களா? நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்க, சென்னையா, விழுப்புரமா, கோயம்புத்தூரா, ஈரோடா, மதுரையா, திருச்சியா, திருநெல்வேலியா, வெள்ளூரா, சென்னை சவுத்தா? ஓகேங்களா? நான் என்னோட ரீஜனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது கன்சியூமர் நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட இபியோட கன்சியூமர் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு இபி கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த இபி கார்டில் அதை எழுதியிருப்பாங்க, இல்லாட்டி இந்த இபி மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மீட்டர் பாக்ஸ் மேலேயே வந்து எழுதி வச்சுருப்பாங்க அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோட, அதாவது வித்தவுட் ரீஜன் கோட் அப்படின்றது மேலே பார்த்தீங்கன்னா மதுரைக்கு 05 அப்படின்னு இருக்கும். அது மாதிரி சென்னைனா 01 ஸ்டார்ட் ஆகும் அப்படியே. ஸோ அப்போ மதுரை அப்படின்ற போது அது வந்து 05. ஓகேங்களா? உங்களோட நம்பரும் 05 தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஓகேங்களா. உங்களோட கன்சியூமர் நம்பர் அப்படின்றதும் இந்த 05ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ அந்த 05 நீங்கள் தூக்கிட்டு ரிமைனிங் நம்பரை இதில் என்டர் பண்ணணும். ஓகேங்களா. இதில் ரிமைனிங் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு செக் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ உங்களோட நேமு அட்ரஸ் இந்த காலம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க. ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ப்ரீவியஸாக யாராவது இதே லாகினை யோசிச்சிருக்கான், இதே கன்சியூமர் நம்பர் ப்ரீவியஸாக அந்த வீட்டில் இருந்தவங்க கன்சியூமர் நம்பரை போட்டு லாகின் பண்ணி அவங்க பே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் லாகின் கிரியேட் பண்ண முடியாது. அவங்க லாகின் பண்ணி ஆல்ரெடி அந்த கன்சியூமர் நம்பரில் ஆல்ரெடி லாகின் இருந்துச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் எரர் காமிக்கும். என்ன எரர் காமிக்கும்னு நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ நான் ஒரு எம்டி ப்ரீவியஸாக ரிஜிஸ்டர் ஆன நம்பரையே வந்து நான் போடுறேன் இதில். ப்ரீவியஸாக ரிஜிஸ்டர் ஆன நம்பர் செக் டீட்டெயில் கொடுத்தேன்னா ஸோ அவங்களோட கன்சியூமர் நேம் அண்ட் அட்ரஸ் இதில் காமிக்கும். ஓகே. ஸோ சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைவா என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத காமிச்சிடும். ஓகே, நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே கன்சியூமர் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு, கன்சியூமர் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு வரும். ரிஜிஸ்டர் யூசரோட நேம். ஓகேங்களா. இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நோட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி என்னன்னா ஸோ இந்த இடத்துல உங்களோட கீழே உங்களோட நேமு அண்டு இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கிளைம் கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து மேபி இந்த வீட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த நம்பரை வச்சு டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டோட விபி பில் தான் கட்டுவாங்க, இந்த வீட்டோட இபி பில் அவங்க கட்ட மாட்டாங்க. ஸோ அப்போ அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்களோட யூசர் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, நீங்கள் டீரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை டெலிட் பண்ணுங்க, உங்களோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ வித்தின் 7 டேஸில் ஓகேங்களா. மேபி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமையே இருந்தாலும் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். சப்போஸ் அவங்க டெலிட் பண்ணலை ஓகேங்களா, அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா 7 நாளில் அவங்களோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதே கன்சியூமர் நம்பரை வச்சு ப்ரீவியஸாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் சர்டைன் பீரியடுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது பார்ப்பாங்க. சப்போஸ் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்டிமேஷன் உங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த கன்சியூமர் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த கன்சியூமர் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்க ப்ரீவியஸாக ஒருத்தவங்க அந்த ரெண்டட் ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அதை லாகின் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களால் இப்போ கிரியேட் பண்ண முடியாது. ஒரு 7 டேஸ் டைம் எடுத்துக்குவாங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க டிரான்சாக்ஷனே எதுவுமே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அதை உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஏன்னா நீங்கள் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, இவங்களோட நேமில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். வித்தின் 7 டேஸில் அந்த மெயில் அப்படின்றது உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகி வரும். ஓகேங்களா. ஸோ அந்த விஷயம் தான். ஸோ இப்போ நான் லாகின் நான் கிரியேட் பண்ணுறேன், நியூ யூஸரை நான் கிரியேட் பண்ணுறேன் என்னோட யூஸருக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் கிரியேட் பண்ணுவேன். எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்டர், அதுக்கப்புறம் ரீஜனை செலக்ட் பண்ணுங்கள். என்னோட ரீஜனை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்சியூமர் நம்பர். ஸோ கன்சியூமர் நம்பர் அப்படின்றது இப்போ நான் கிரியேட் பண்ணக்கூடிய யூஸருக்கு உரிய கன்சியூமர் நம்பர். அதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். செக் டீட்டெயில் கொடுத்தோன்னே ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் செக் ஆகுது. செக் பண்ணோன்னா ஆக்சுவலி கன்சியூமர் நம்பர் அவங்க டைப் பண்ணிட்டேன். கன்சியூமர் நம்பர் செக் டீட்டெயில்.
மறுபடியும் செக்கிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வந்துடுச்சு. கன்சியூமர் நேமு, உங்களோட அட்ரஸ் டீடைல் வந்துடுச்சு. கன்ஃபார்ம், கீழே கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கும், கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு காமிச்சிரும் யூசர் ஐடி என்ன, பாஸ்வேர்டு, இது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் யூசர் ஐடி அப்படின்றது உங்களோட கன்சியூமர் நம்பர், அதாவது என்னோட கன்சியூமர் நம்பர் இது தான். ஸோ இந்த நம்பர் தான் என்னோட யூசர் ஐடியாவும் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு பாஸ்வேர்ட் நான் இதில் செட் பண்ணணும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு அப்படின்றது நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். அதை ரீஎன்ட்ரு பண்ணுறேன். ஓகே, என்னோட நேம், ரெசிடென்ட் அட்ரஸ், என்னோட பின்கோட், என்னோட ஸ்டேட், ஸோ அதுக்கப்புறமா கண்ட்ரி, என்னோட இமெயில் ஐடி, உங்களோட ப்ராப்பரான நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுங்க. ஓகே, என்னோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டேன். என்னோட மொபைல் நம்பர், ஓகே. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ என்னோட யூசர் ஐடி இது, நான் பாஸ்வேர்டு இது செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நேமு, ரெசிடென்ஸ் அட்ரஸ்ஸு, பின்கோட், ஸ்டேட், கண்ட்ரி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ எல்லா விஷயமும் கேட்குது, நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ அடுத்ததாக கீழே கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்டர் பண்ணிவிட்டேன். சப்மிட், கடைசியாக சப்மிட்னு பட்டன் இருக்கும், சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆக்டிவேஷன் மெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி, ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் ஃபார் லாகின். ஓகேவா? என்னோட இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போயிருக்கும். ஸோ அந்த மெயிலில் உங்களுக்கு அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். என்னோட மெயில் வச்சு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னோட யூசர் ஐடி அப்படின்றது ஸோ என்னோட யூசர் ஐடியை நான் என்டர் பண்ணுறேன். யூசர் ஐடி என்டர் பண்ணிட்டேன். என்னோட பாஸ்வேர்ட், என்னோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட லாகின் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இபி வெப்சைட்டில் நமக்குரிய லாகின் டீட்டெயில்ஸ். ஓகே, லாகின்ல இத்தனை விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ குயிக் பே பண்ணணும் அப்படின்னா குயிக் பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் வேறு யாருக்கோ பண்ணுறீங்க, மேபி ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கோ பண்ணுறீங்க அப்படின்னா குயிக் பே ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களோட கன்சியூமர் நம்பரை இதில் என்டர் பண்ணி நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பேமெண்ட் டீட்டெயிலில் வந்து ஆல்ரெடி நமக்குரிய பேமெண்ட், இப்போ என்னோட கன்சியூமர் நம்பர் இது, நேம் இது, என்னோட அட்ரஸ் இது. இப்போ என்னோட பில் அமௌண்ட் வந்து 470. ஓகே, 470 ரூபாய் நான் பே பண்ணணும். டியூ டேட் வந்து 15ஆம் தேதி. ஓகே, ஸோ அதுக்குள்ளே நான் பே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா செலக்ட்ல ஆப்ஷனில் பே பில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், மேக் எ பேமெண்ட். அது ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டைரெக்டாக அது என்ன சார்ஜஸ் அப்படின்றது வரும். பேமெண்ட் ஆப்ஷன், பேமெண்ட் ஆப்ஷனில் ஆக்சிஸ் பேங்க்,
அதாவது ஆக்சிஸ் பேங்க் பேமெண்ட் கேட்வே. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து யூபிஐ கியூஆர் ரூபே கார்டு மூலமாக பே பண்ணுறது. இந்த ஆப்ஷன் மூலமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. அதாவது செகண்ட் ஆப்ஷனுக்கு மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆக்சிஸ் பேமெண்ட் கேட்வே மூலமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ எது உங்ககிட்ட இருக்கோ கார்டா இல்லை நீங்கள் யூபிஐ மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு இதை கொடுக்குறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. கொடுக்கும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஐ ஹவ் ரீட் கன்ஃபார்ம் பே. ஓகே, ஸோ உங்களோட கார்டு நம்பர் இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுக்கணும். கார்டு நம்பர் போட்டு சிவிவி இந்த இயர் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும் த்ரூ தி ஆன்லைன் மூலமாக. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் காமிச்சிரும். ஸோ அதில் எவ்வளோ பில்லு எல்லாமே காமிச்சிரும். பில் கட்டிட்டீங்க அப்படின்னா இதில் பில் அமௌண்ட் 0ன்னு காமிச்சிரும். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பில் பார்க்கணும் அப்படின்னா பில் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களோட சர்வீஸ் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் பில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டேட்டில் வந்து எனக்கு 24/4/21 வந்து எனக்கு 280 rupees யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கேன். 470 rupees இது வந்து கரண்ட் பில்லு. ப்ரீவியஸாக ஒரு 3 months வந்து எனக்கு பில் இல்லை. ஸோ அடுத்ததில் இவ்வளோ பில். ஸோ இதை பில்லை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ டீட்டெயில்டு பில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டீட்டெயில்டு பில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன சார்ஜஸ் வந்திருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 740 rupees சார்ஜஸ்ஸு. ஸோ டோட்டலாக 770 ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் 30 rupeesோடு சேர்த்து 770 சார்ஜஸ். கவர்மெண்ட் சப்சிடி வந்து 300. அந்த 300 போக 470 நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? இதையே நீங்கள் பிரிண்ட் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பே பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் சம்மரி அப்படின்ற ஆப்ஷன்லும் சேம் இதே விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சம்மரியில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ லாஸ்ட் மந்த்லாம் எவ்வளோ பில் பே பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, இன்கேஸ் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய பில்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பில் இவ்வளோ இருக்குது, சேல்ஸ் பில் டீட்டெயில். ஓகே, ரிசிப்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆன்லைன் இபியோட பில்லை நம்ம ஆன்லைனில் பே பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், ஸோ இந்த டீட்டெயில் எனக்கு ஆன்லைனில் இப்படி பண்ண தெரியல, ஸோ அதுக்குரிய ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஸோ அதுக்குமே உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச்.